அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாடொன்றில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. தென்கொரியாவில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை தொழிலாளர்களை கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக அங்குள்ள இலங்கையர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் பதிவாகவில்லை எனவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தென்கொரியாவின் தெற்கு பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காட்டுத்தீ காரணமாக அண்டாங் மற்றும் இதர தென்கிழக்கு நகரங்கள் மற்றும் டவுன்களில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்டாங் பகுதியில் வசிக்கும் 5500க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக தீயணைப்பு துறையினர் காட்டுத்தீ பெரும்பாலும் அணைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தனர். எனினும் வறண்ட வானிலை மற்றும் அதீத காற்றோட்டம் காரணமாக மீண்டும் காட்டுத்தீ பரவியுள்ளது. காட்டுத்தீயினை கட்டுப்படுத்தும் பணிகளில் கிட்டத்தட்ட 9000 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 130 ஹெலிகாப்டர்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை தொழிலாளர்களை கேட்டுக்கொள்வதாக இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் 27352966 அல்லது 27352967 அல்லது 27942968 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.